வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மகரிஷி. ஆசான் அவர்கள் காலை உலகத்தை பத்தி ஒரு அற்புதமாக பேசினாங்க. அதுல மகரிஷி அடிக்கடி கூறக்கூடிய ஒரு கருத்தம் ஒன்று இருக்கின்றது. அதை மட்டும் சொல்லி நான் நிறைய செய்கிறேன். இது யாரையாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி வந்து பார்ப்பீங்க. அப்ப அவர் உடல் பாதியா இழைச்சு போயிருக்குது. அப்ப அவனை பார்த்து கேட்டீங்கன்னா என்ன சொல்றான்னா, கவலை என்ன அரிச்சிடுத்தோம், கவலை உடனே அடிச்சிடும். புற்றுநோய் என்று சொல்கின்றமே அதோட ஒரு பொல்லாத நோய் என்றால் அது கவலை. பொல்லாத நோய்க்கு இடங்கொடுன்னு சொன்னாங்க ஔவையார் அவர்கள். கவலை என்பது ஒரு பொல்லாத நோய். நேற்று நம்ம சினத்தை பார்த்தோம். சினத்துல எல்லா சிறப்பையும் அதிகமாக பணிபுரிகின்றது. அந்த சிறப்பிலேருந்து அவருடைய தன்மைகள் எல்லாம் நம்மளை எவ்வாறு மாற்றுகின்றது என்று சொன்னோம். இந்த கவலையில என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு நேர் எதிர்ப்படும். ஹைப்பர்னு சொன்னா இது ஹைப்போ. அங்க அதிகமாக பணிபுரிகின்றது, இங்க அதனுடைய பணிகள் எல்லாம் குறைந்து விடுகின்றது. நேற்று சொன்னா அதே இந்த மணிப்பூரகம் அந்த அட்ரினல் சுரப்பியில எல்லா தன்மையும் குறைஞ்சிடும். உடல் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் எல்லாம் அப்படியே குறைந்து வர ஆரம்பிக்கும். உணவு ஜீரணாக ரொம்ப கவலையா இருந்தா பாருங்க, ஏமா சாப்பிடல, ஒரே கவலை, சாப்பாடு போக மாட்டேங்குது, முழுங்கவே முடியாது. பெண்களுக்கெல்லாம் அந்த நிறைய வரும்பொழுது முழுங்க முடியாம ஒரு வியாதி வரும். ஊர்ல இருக்கிற கருவியெல்லாம் வைத்துக்கொண்டு என்னென்னவோ வியாதி இருக்காங்க சொல்லி நாங்க டயக்னோஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது, ஒரு மனக்கவலை. அந்த கவலையில உணவை முழுங்க வர முடியாது, இங்கேயே நிற்கும். பிளம்மர் வின்சன் பெரிய டாக்டர் இருந்தார். அவர் இந்த வியாதியை கண்டுபிடிச்சு 20 ஆண்டு காலம் ஆராய்ந்த பிறகு அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. அந்த வீட்டுக்கு போங்க, மதர் இல்லா ஸ்டார்டர் இல்லா, மாமியாரும் மருமகள் இருக்காங்க. மாமியார் கடற்கரை பக்கம், இந்த பக்கம் மேற்கு பக்கம் கடற்கரைக்கு அனுப்புங்க, மருமகளை கிழக்கு பக்கத்து கடற்கரைக்கு அனுப்புங்க, வியாதி சரியா போயிடும். இது ஏன் அவ்வளவு 20 ஆண்டு காலம் எத்தனையோ கண்டுபிடித்து சோதனை பிறகு கவலை தான் ஒரு பெரிய பொல்லாத நோய். அந்த நோய்க்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் முறையான்னு சொன்னா தீர்க்க வேண்டிய கவலைகள் எல்லாம். இப்ப குழந்தை பிறந்தவொன்னு ஒரு வயசுல ஒரு போலியோ வியாதி வந்துடுறது. அருள் தந்தையோட அழகாக கூறுவார்கள், என்ன பண்ண முடியும்? நேற்று ஒருத்தர் கேட்டீங்க, மனக்குறைவாக மென்டல் ரிட்டார்டேஷன் பேஷண்ட், அவருக்கு தியானம் கொடுக்க முடியும்னா, அவரே மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்காங்க. அவருக்கு மனம்னா என்ன புரியும், இடங்கள்னா மூலாதாரம்னா என்னன்னு புரியும், உயிராற்றல்னா அவருக்கு ஏதாவது புரியுமா? அந்த புரியும் அளவுக்கு வந்தாதான் இதை புரிந்து கொண்டு தவம் புரியுமா இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளைண்டா சில மன்றங்கள் எல்லாம் பண்றாங்க. மென்டல் ரிட்டார்டேஷன் பேஷண்ட் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு தவத்தை கொடுக்கறது. அவங்களுடைய நிலையை கொஞ்சம் குணப்படுத்திட்டு நல்ல நிலை வராங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாமலே அதுக்கு பதிலாக அவங்க எல்லாரும் உட்காந்து வைங்க, அவர் வாழ்த்துங்களேன். மன்றத்துல அவரை வாழ்த்தணும். அதுதான் முறையே இல்லையே. அவருக்கு தவம் கொடுத்து அதனால தவத்துல குணம் பழைய விட்டு நார்மல் ஆயிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான அணுகுமுறை. அதை தான் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், எது இருந்தாலும் ஒரு அளவு முறை, அதை தெரிந்து கொண்டிருக்கணும். இந்த கவலை நம்மளை காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கேன்சருக்கு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, காரணம் கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுல மேயோஸ் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால வந்திருந்த ஒரு ஆர்டிகல், மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கவலை தான் அது புத்திவியாதியாக மாறுகின்றது. கவலை தான் இன்னைக்கு புத்திவியாதியாக மாறுகின்றது. இந்த அளவிற்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து கொண்டிருக்கின்றது. அது என்றோ ஆராய்ந்து பார்த்தாங்க மகரிஷி, எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால, 50 ஆண்டுகளுக்கு முன்னால. அன்றே சொன்னாங்க இந்த கவலை, அதனாலதான் கவலையை ஆராயுங்க, கவலையை சீரமைங்க அப்படின்னா சொன்னாங்களா? பாத்தீங்களா? சொல்லவே இல்லை. கவலையை ஒழித்தல், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? எரடிகேஷன் ஆஃப் worries. You have to eradicate this evil. அந்த ஈவலை நம்ம வைத்துக் கொள்ளவே கூடாது. You have to banish from the society. இந்த சமுதாயத்திலிருந்து அதை நம்ம கண்டிப்பாக விலக்கியே ஆக வேண்டும் என்பதுதான் கவலை என்று கூறி, அடுத்ததாக ஒரு அற்புதமான தலைப்பு இருக்கின்றது, அன்பும் கருணையும். அன்புக்கும் கருணைக்கும் ஒரு இலக்கணம் பார்க்கணும்னா நமது அருள் தந்தை அவர்கள் தான். அதை அவங்க இன்னைக்கு நமக்கு நல்ல முறையில எடுத்து சொல்லி நம்ம எவ்வளவு பார்த்தோம் பாருங்க. வாழ்க்கை தத்துவம் தேவை எவ்வளவு ஆராய்ந்தோம், எண்ணத்தை ஆராய்ந்தோம், சினத்தை தவிர்த்தோம், கவலையை ஒழித்துட்டோம். இப்ப கண்டிப்பாக நான் யார் என்ற தத்துவம் அடுத்த வாரம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அன்பும் கருணையும். எனவே அது இந்த ஊற்றாக வருகின்ற இறைவனாக இருக்கக்கூடிய மகரிஷி அவர்களை வாழ்த்தி வணங்கி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பும் கருணையும் அவரை எடுத்துக் கொடுக்க முடியும்.